உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமனை நினைக்கையிலே. எல்லாரும் உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமனை நினைக்கையிலே. உம்மை அன்றி வேறே தெய்வம் உண்மையாய் இல்லையே. கள்ளன் என்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அழைத்தவா சொல்லடங்கா சோகத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. கள்ளன் என்று கள்ளன் என்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அழைத்தவா சொல்லடங்கா நேசத்தானே சொந்த. கரங்களை உயர்த்தி இன்னொரு முறை கொண்டீரே. உள்ளமெல்லாம் எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஊருகுதையா உத்தமனை நினைக்கையிலே. உம்மை அன்றி வேறே தெய்வம் உண்மையாய் இல்லையே. கள்ளன் என்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அழைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. இந்த ஒரு அடி மாத்திரம். எந்தன் சின்னை உத்தமனாக சித்தம் கொண்டீ என் ஏசையா. எத்தனையா துரோகம் நான் செய்தேன் அத்தனையும் நீ மன்னித்தீ. ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவம் அன்றோ. கர்த்தனே அன்பு கீடாய் நித்தமும் மை சேவிப்பே. ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனே அன்பு கீடாய் நித்தமும் மை சேவிப்பே. Make it a prayer this morning. காலை வேளையில் இது உங்கள் ஜெபமாய் இருக்கட்டும். Whatever we sang this morning, இந்த காலை வேளையில் இந்த பாடின இந்த பாடல் make it a prayer. அதை உங்கள் ஜெபமாய் ஏறெடுங்கள். When we make this as our prayer, இவர் இந்த பாடலை நாம் ஜெபமாய் ஏறெடுத்தோமானால் you will be a powerful tool
in the hands of God. தேவனுடைய கரத்திலே ஒரு வல்லமையான கருவியாய் நீங்கள் We இருப்பீர்கள். have come to the end of times. நம்ம கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். Not many more days to be with us. இன்னும் ரொம்ப நாள் கிடையவே கிடையாது. We have come to the last days. கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். We need to be taken by the hand of God and be used of Him. தேவனுடைய கரத்திலே நாம் எடுக்கப்பட்டு அவராலே வல்லமையாய் உபயோகப்படுத்துகிற ஒரு கருவியாய் மாறணும். And God is able to do it. கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Amen. Amen. I want to bring greetings to all of you in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I know that you come to church almost every Sunday and worship the Lord for the glory of God. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், சேவிக்கிறீர்கள் என்று தெரியும். It is not for the church, it is for yourselves. அது சபைக்காக அல்ல, அது உங்களுடைய பக்தி விருத்திக்காக செய்கிறீர்கள். Christian life is an individual life. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லப்படுவது தனிப்பட்ட வாழ்க்கை. That we have an individual personal relationship with God. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லப்படுவது தேவனோடு உள்ள தனிப்பட்ட ஒரு உறவை A குறிக்கிறது. Christian does not become a Christian by joining a church. ஒரு ஆலயத்துக்குள்ளே ஒருவன் வந்து கொண்டு இணைத்துக் கொள்ளுகிறதுனாலே அவன் கிறிஸ்துவன் ஆகிவிட முடியாது. Or because he is having a Christian parents, he does not become a Christian. ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் அல்லது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததனால் அப்படிப்பட்டவர் நண்பர். He does not become a Christian because of a name. ஒரு பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறதுனாலே அவன் கிறிஸ்துவன் ஆகிவிட So முடியாது. Christian life is an experience. கிறிஸ்துவம் என்பதே ஒரு அனுபவம். If he does not have an experience, அந்த கிறிஸ்துவத்தினுடைய அனுபவத்துக்கு ஒரு மனிதன் இல்லை என்று சொன்னால் there is no meaning in calling a person a Christian. தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லி அழைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் அர்த்தமும் கிடையாது. This does not talk about just the people of the church. இது சபையினுடைய மக்களை மாத்திரம் நான் சொல்லுகிறது It கிடையாது. talks about everybody. எல்லாரையும் குறித்து A சொல்லப்படுகிறது. person could be a bishop but not a Christian. ஒரு பிஷப்பாக இருந்து ஆண்டவரை அறியாதவனாக இருக்க முடியும். A person could be a founder of a church but not a Christian. ஒரு சபையை ஸ்தாபிக்கிறவராய் இருந்து ஆண்டவரை அறியாதவராய் இருக்க முடியும். An elder of a church and not a Christian. சபையின் மூப்பராய் இருந்து கொண்டு கிறிஸ்தவனாய் இல்லாமல் இருக்க So முடியும். Christianity is not a name but it is an experience. கிறிஸ்தவம் என்பது பெயர் கிடையாது, கிறிஸ்தவம் என்பது அனுபவம். Hallelujah. Hallelujah. It is an experience. அது அனுபவமாய் இருக்கிறது. So I am going to give to you about few verses this morning to tell you who a Christian is. அப்படியானால் இந்த காலை வேளையிலே கிறிஸ்தவன் என்று சொன்னால் யார் என்பது குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். This is a message I shared with you about 4.5 years ago in this church. 4.5 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஆலயத்தில் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். As I was preparing and praying for the message for this morning, இந்த காலை வேளைக்கான தேவனுடைய செய்திக்காக நான் தேவ சன்னிதானத்தில் ஜெபித்து ஆயத்தப்படுத்திக் the Lord கொண்டிருந்தேன். told me, talk to yourself about, are you a Christian? முதலாவது ஆண்டவர் சொன்னார், நீ உன்னோட பேசு, உண்மையிலே நீ கிறிஸ்தவன் தானா? Tell your people if they are Christians. உன் ஜனத்தை பார்த்து சொல், உண்மையிலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் தானா? Who is a Christian? கிறிஸ்தவன் என்று சொன்னால் Not everyone that comes to a church is a Christian. ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. Not everyone who prays is a Christian. ஜெபிக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. Not everyone who sings and worships is a Christian. பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் Bible கிடையாது. very clearly says, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, என்னை நோக்கி கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எனக்கு சீஷர்களாய் இருக்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க Only மாட்டார்கள். those who do according to my will. என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனை அல்லாமல் ஒருவனும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அவனை மாட்டான். அல்லாமல் வேறு ஒருவனும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் So this morning இந்த காலை I am வேளையிலே going to mention to you just some scriptures as to who a real Christian is. உண்மையான கிறிஸ்தவன் என்று சொன்னால் யார் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களில் உங்களோட பேச First of விரும்புகிறேன். all, முதலாவதாக who is a Christian? கிறிஸ்தவன் என்றால் யார்? Jesus answered to Nicodemus. நிக்கோதேமை பார்த்து ஆண்டவராகிய இயேசுநாதர் சொன்னார். Nicodemus was a centurion. ஒரு நிக்கோதேமை என்று சொல்லுவோம் நூற்றுக்கு அதிபதி. And he had people, so many people under him. அவருக்கு கீழே பணிவிடை செய்கிறதுக்கு 1000 பேர் இருந்தார்கள். And so he one day came to Jesus at night. ஒரு நாள் இரவிலே இயேசுவினிடத்தில் அவர் கடந்து And he வந்தார். asked a question. அவர் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். What should I do, Lord? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? And Jesus said unto him, அப்ப இயேசு அவனிடத்தில் சொன்னார். in John 3:3 he said, யோவான் 3:3 என்று Jesus answered and said unto him, verily, verily, I say unto thee,
except a man be born again, he cannot see the kingdom of God. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். And again he said, மறுபடியும் அவர் சொல்லுகிறார் in the 5th verse, ஐந்தாவது வசனம், because he asked a question. அது ஏன் என்று கேட்டால் அவன் 4வது வசனத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். Is it possible for a man to get back into the womb of his mother and be born again? ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்று சொல்லி கேட்டார். And so Jesus said, அதற்கு பதிலாக 5ஆம் வசனத்தில், verily verily I say unto you, மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு except a man be born of water and the spirit, he cannot enter into the kingdom of God. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று So what is a Christian? அப்படியானால் கிறிஸ்தவன் என்று சொன்னால் யார்? So Christianity is a new birth. கிறிஸ்தவம் என்று சொல்வதே மறுபடியும் பிறத்தல். Hallelujah. Hallelujah. Just because you are in the church, you are not a Christian. நீங்கள் ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் கிடையாது. You only a person who has had a new birth. ஒரு புதிய அனுபவம், மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவன் தான் So கிறிஸ்தவன். what is a new birth? அப்படியானால் மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? Is it getting back into the mother's womb and being born again? நான் திரும்ப எங்க அம்மாவுடைய கர்ப்பத்திலே போய் பிறக்கிறதா? No, it's not like that. அப்படி கிடையவே கிடையாது. And here Jesus very clearly says, இங்கே இயேசுநாதர் மிக தெளிவாய் சொல்றார், except a man be born again. மறுபடியும் ஒருவன் பிறவாவிட்டால், That means a repentance. அதோட அர்த்தம் மனம் திரும்புதல். Repentance for his sins. தன்னுடைய பாவத்தை குறித்த மனம் Repentance திரும்புதல். for his past life. தன்னுடைய கடந்த காலத்தை குறித்த மனம் திரும்புதல். Repentance for anything that he has done against God and his fellow man. தேவனுக்கு விரோதமாக மனுஷனுக்கு விரோதமாக அவன் என்னென்ன பாவம் செய்தான் அதிலிருந்து மனம் திரும்புதல். The prodigal son came to his father. கெட்ட குமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த இரண்டு இளைய குமாரன் And this is what he said. அவன் தகப்பனை பார்த்து இப்படித்தான் சொன்னான். Or this is what he wanted to say. அதைத்தான் சொல்ல விரும்பினான். If there is anything that he came and said, I've sinned against God and you. நான் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டேன். So whatever sins that we have committed, நாம் என்னெல்லாம் பாவத்தை செய்திருக்கிறோம். repentance means that you come to God and ask for forgiveness for all the things that have committed. நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்த சகல பாவங்களின் நிமித்தம் வருந்தி அவரிடத்திலே வந்து அந்த பாவத்துக்காய் மன்னிப்பு கேட்பதுதான் See, many times we are in the church, அநேக சமயங்களில் நாம் ஆலயத்துக்குள்ள இருக்கோம். but there are so many unforgiven sins in our life. ஆனா நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கப்பட முடியாத பாவங்கள் நிறைய இருக்கு. Sins of commission and omission. அது சேர்க்கையும் கழித்தலுமான பல காரியங்கள். I mean commission and omission. செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம இருக்கிறதும் பாவம். செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம இருக்கிறதும் பாவம். செய்யக்கூடாத காரியங்களை செய்யறதும் பாவம். Amen. So these are the sins of commission and omission. ஆகையால் இப்படிப்பட்டதான செய்ய வேண்டியவளையும் செய்ய கூடாதவளையும் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும். So this morning, இந்த காலை வேளையில், as we sit before the communion table, பேஜைக்கு முன்பாக உட்கார்ந்து let us look into ourselves. நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து You know, many times Christians have a mindset of saying these are sin and this is okay. நிறைய கிறிஸ்தவர்களுடைய தங்கள் சிந்தையில வைத்திருக்கிறது என்ன கேட்டால் இதெல்லாம் தான் பாவம், இவைகள் கிடையாது. சின்ன பாவம் பெரிய பாவம் அவ்வளவு சீரியஸ் ஒண்ணும் இது இல்ல. இந்த அவ்வளவு பெரிய பாவம் இது கிடையாது. That is not like that. ஆனா அப்படி வேதம் அப்படி கிடையாது. சின்ன பாவமோ பெரிய பாவமோ, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, every sin is a sin. பாவம் என்றால் பாவம் தான். Hallelujah. Hallelujah. கற்பனை மீறுகிறதே பாவம். கற்பனை மீறுகிறது பாவம். விசுவாசத்தால் வராத எல்லாம் பாவம். விசுவாசத்தினாலே வராத யாவும் இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. நிறைய வசனங்கள் So இருக்கு. sin is not just a few things. பாவம் என்று சொல்லப்படும் போதே ஏதோ ஒரு சில காரியங்கள் என்பது No கிடையாது. small sin, no big sin. அதிலே சின்ன பாவம் கிடையாது, பெரிய பாவம் கிடையாது. Sin is sin. பாவம் என்றால் பாவம் தான். But what God wants is that தேவன் விரும்புகிற காரியம், if you are a Christian, நீங்கள் கிறிஸ்தவரானால் there must be a new birth. ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So this morning, இந்த காலை I வேளையில் want to tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், Christianity is not a membership of a church. ஒரு சபையினுடைய அங்கத்தினரா இருக்கிறது கிறிஸ்தவம் கிடையாது. Christianity is that your name is written in the book of life. கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுவது ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதி இருக்கிறதா என்பதை அறியணும். சர்ச்சில் உன் பேர் இருக்கா இல்லையான்றது பெரிய காரியம் கிடையாது. நம்முடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என்பது பெரிய காரியம் கிடையாது. Hallelujah. Hallelujah. Recently somebody came and told me, சமீபத்தில் ஒருவர் வந்து என்னிடத்தில் இப்படி சொன்னாங்க, ஐயா நம்ம சபையில கல்யாணம் நடத்த எனக்கு முடியல, நம்ம சபையில கல்யாணம் நடத்த இந்த முடியல, குறிப்பிட்ட சர்ச்சில் தான் நடத்தணும்னு இருக்கிறேன், குறிப்பிட்ட ஆலயத்துல தான் நடத்தணும் இருக்கு. ஆனா அங்க போனேன், அங்க போன பொழுது what they asked me, அவங்க என்கிட்ட for கேட்டாங்க, just pay your subscription for 3 years. 3 வருஷத்துக்கு ஒரு சந்தாவை கட்டிடு.
then your name will be written. அப்ப உங்க பேர் இந்த அப்ப அந்த சபையில மெம்பர்ஷிப் ஆகணுமானா அந்த சபையில அங்கத்தினர் ஆகணுமா? what they need is not salvation. அவங்களுடைய சபையில ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னு கிடையாது. 3 வருஷத்துடைய சந்தா செலுத்தியாச்சுனா 3 வருஷத்துடைய சந்தா கொடுத்தாச்சு, you become a member. அந்த சபையுடைய அங்கத்தினர் ஆயிடலாம். God's salvation is not like that. தேவனுடைய ரட்சிப்பு அப்படி கிடையாது. Hallelujah. Hallelujah. Believe on the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை and விசுவாசி, thou shalt be saved. அப்பொழுது And a ரட்சிக்கப்படுவாய். man should be born again. மறுபடியும் பிறந்த ஒருவன் How he has to be born again? அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். And then the word of God says வேத வசனம் that சொல்லுகிறது, is the first qualification even to see the kingdom of God. தேவ ராஜ்யத்தை பார்க்கிறதுக்கு முதல் தகுதி அதுதான். It does not allow you to enter in. அதுக்குள்ள பிரவேசிக்கிற தகுதி கிடையாது. But the next verse, the fifth verse says, 5ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, verily, verily I say unto you, மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், except a man be born of water and of the Spirit, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் he cannot enter into the kingdom of அவன் God. தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க So முடியாது. the first qualification even to look at the kingdom of God தேவ ராஜ்யத்தை பார்க்கிறதுக்கான முதல் தகுதி is to get saved, அவன் மறுபடியும் பிறக்கணும், and ரட்சிக்கப்படணும். then to enter into the kingdom of அந்த God ராஜ்யத்துக்குள்ள அவன் உள்ளே போகணுமா, he needs to be born of water and of the Spirit. அவன் ஜலத்தினாலும் அவன் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். I have mentioned it like this long time ago. இதை இப்ப ரொம்ப நாட்களுக்கு முன்பாடி நான் இது சொல்லி Getting saved is like getting a passport. ரட்சிக்கப்படுதல் என்று சொல்லப்படுவது ஒரு பாஸ்போர்ட் வாங்குவது போல. The other day one of the believers that in our church said, நம்முடைய சபையினுடைய ஒரு விசுவாசி ஒருவர் இப்படியாக சொன்னார், I'm going to get a new passport. ஒரு புது பாஸ்போர்ட் வாங்க. So I said, did you already have one? ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதா? And he said, அவர் சொன்னார், I have had it for 10 years. 10 வருஷத்துக்கு உண்டானது இருந்தது. So he has never gone anywhere else. வேற எங்கேயும் போகல. He had the passport. அவருக்கு பாஸ்போர்ட் இருந்துச்சு. What does it mean to have a passport? ஒரு பாஸ்போர்ட் கையில இருக்குதுன்னா அதோட அர்த்தம் என்ன? That he is able to enter into another country. இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்குரியதான ஒரு தகுதி இருக்குது. But just with the passport he cannot enter into a country. வெறும் பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு இன்னொரு நாட்டுக்கு உள்ள போக முடியாது. What else does he need? அப்படியானால் வேற என்னெல்லாம் இருக்கு? Visa has to be stamped in his passport. அந்த நாட்டினுடைய குடியுரிமை சான்று இங்க வேணும். இவர் எங்க நாட்டுக்கு வரலாம், இவர் எங்க நாட்டுக்கு வரலாம் என்று the permission has to be stamped. அதுக்குரியதான அனுமதி அந்த பாஸ்போர்ட்ல இப்ப முத்திரையிடப்படும். And even a visa is not sufficient. அந்த விசா பெற்றுக்கொண்டது மாத்திரம் போதாது. He has to buy a ticket. அந்த நாட்டுக்கு போகிறதுக்கான விமான டிக்கெட் வேணும். விமான டிக்கெட் வேணும். And even the ticket is not sufficient. அந்த விமான டிக்கெட் கிடைச்சிட்டா அது மட்டும் போதாது. He has to go through the immigration. அதுக்கு பிற்பாடு குடியுரிமை சான்று வழியாக போகணும். அந்த நாட்டுக்கு போறதுக்கு தடை ஏதும் இவங்கிட்ட இருக்கா? அந்த நாட்டுக்கு போவதுக்கு தடை இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் கண்காணிப்பார். தடை இருந்தா ஒரு குற்றச்சாட்டுகள் அவன் பேர்ல இருந்தால், ஒருவேளை அவர் மேல ஏதோ புகாரோ குற்றச்சாட்டோ இருந்தால் he cannot leave the country. இந்த தேசத்தை விட்டு போக முடியாது. That is the fourth one. அது நான்காவது. And the fifth one, ஐந்தாவது என்ன தெரியும்? there has to be a plane for him to leave. அவருக்கென்று எடுத்து அந்த நாட்டுக்கு கொண்டு போக ஒரு விமானம் அவசியம். And even that plane is not to be a grounded plane, but it should be a working plane. அது வெறும் தரையில இருக்கிற விமானமா இருக்கணும், பறக்கிற விமானமா இருக்கணும். Hallelujah. Hallelujah. அது பிரயாணம் பண்ணக்கூடிய விமானமா இருக்கணும். பிரயாணம் பண்ணக்கூடிய விமானமா அப்படி இருந்தா தான் போக முடியும். அப்படி இருந்தா தான் போக முடியும். The same way. அதே போலவே தான். First of all, your salvation. முதலாவது அந்த பாஸ்போர்ட் என்கிறதா நம்முடைய ரட்சிப்பு. Secondly, visa. இரண்டாவது விசா என்கிறதானே Baptism. ஞானஸ்தானம். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாரும் இருந்தாங்களா? இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாரும் I இருப்பீங்களா? pray and I encourage you. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். Get your visas. உடனடியாக ஞானஸ்தானங்கிற விசாவை பெற்றுக்கொள்ளுங்க. And then also the Holy Spirit. அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். And live a holy life. பரிசுத்த ஜீவியம். Because that is the immigration. என்னன்னு கேட்டா அதுதான் அந்த நாட்டினுடைய தேடி தேடி பார்க்கிறது என்ன இருக்கு வாழ்க்கையில எப்படி இருக்கு. வாழ்க்கையில என்ன இருக்குன்னு தேடி அலசி பார்த்தது. And a church attendance. அது ஆலயத்துல ஆராதனை. This church is your plane. இந்த சபை தான் உங்களை கொண்டு போகிற There is a விமானம். pilot. There are people who are able to lead you. Crew members. வழி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு ஏராளமான அங்கத்தினர்கள் இங்கே உண்டு. Hallelujah. Hallelujah. So that is the first requirement of being a Christian. ஒரு கிறிஸ்துவனுக்கு தேவைப்படுகிற முதலாவது காரணி அவனுடைய ரட்சிப்பு. A new birth. ஒரு மறுபடியும் So I want you to just look into your own life. உங்கள் சொந்த வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. Are you a person that have been born again? நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்களா? You know, a person who has been in the church ஆலயத்திலே இருக்கிற ஒருவன் and for several years பல வருஷங்களா இருக்கிறவன் could be a person without a born again experience. மறுபடியும் பிறந்த
எந்த அனுபவம் இல்லாதவனாய் இருக்க முடியும்? 2 Corinthians 5:17 says, 2 கொரிந்தியர் 5:17 if a சொல்கிறது, man be in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் he is a new creation. அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். All things are passed away. பழையவைகள் ஒழிந்து போயின. Behold, இதோ all things have become new. எல்லாம் புதிதாயின. His old life is away. அவனுடைய பழைய வாழ்க்கை போய்விட்டது. His old worship has changed. பழைய ஆராதனைகள் His போய்விட்டது. old lifestyle has changed. பழைய வாழ்க்கை முறைகள் He's போய்விட்டது. got a new lifestyle. இப்போ புதிய வாழ்க்கை முறை. He's a new creation. ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறான். Hallelujah. 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 Say with me, I am a new creation. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். புது சிருஷ்டியா இருந்தா கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். Hallelujah. So சிலர்லாம் இன்னும் புது சிருஷ்டி ஆகல. சிலர் இன்னும் புது சிருஷ்டி ஆகல. அதனால கர்த்தர் இந்த வார்த்தையை சரியா தான் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை சரியாய் தான். நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். நான் புது சிருஷ்டியா. Amen. Hallelujah. That is number 1. அது முதலாவது. Number 2. இரண்டாவதாக, When you are born, அந்த மறுபடி பிறந்தா you don't stay like a baby all the time. எப்பவுமே குழந்தையாவே இருக்க முடியாது. You need to be growing. நீங்கள் வளர்கிறவர்களா In இருக்கணும். 2 Peter chapter 3 and 18, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் this is how we read. அங்கே இப்படியாய் But வாசிக்கிறோம். grow in grace and in the knowledge of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். To him be glory both now and forever. Amen. அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை So உண்டாவதாக. what are the things that you will be growing in? நீங்கள் எதிலே வளரணும்? You need to be growing in grace and in the knowledge of our Lord and Savior. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். Christianity or Christian life is the life of knowing who Jesus is. கிறிஸ்துவம் அல்லது கிறிஸ்துவத்தினுடைய வழி என்னவென்று கேட்டால் இயேசு யார் என்பதை அறியணும். Hallelujah. Hallelujah. அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவு. What is Jesus? இயேசு என்றால் யார்? Who is Jesus? இயேசு எப்படி What he has done for mankind? அவர் மனித குலத்துக்கு என்ன What did he do when he came to the earth? இந்த உலகத்துக்கு அவர் வந்தபோது Why என்ன did he ஆச்சு? come to the earth? அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். இப்படி அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். அவரை பற்றி அறிகிற அறிவு நிறைய பேருக்கு இருக்கு. அவரை பற்றி அறிகிற அறிவு நிறைய. அவர் யார் தெரியுமா என்று சொல்லு. அவர் யார் தெரியுமா? But அவரை அறிகிற அறிவு. ஆனால் அவரை அறிகிற Not அறிவு. knowing about him, அவரை பற்றி அறிவதல்ல, but knowing him personally. அவரையே அறிவது. Hallelujah. 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 I want to ask you this morning, காலை வேளையில் உங்களை பார்த்து ஒரு do you know about him or do you know him? உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா அல்லது அவரையே தெரியுமா? Hallelujah. Hallelujah. We know about some people. நமக்கு பல பேரை பற்றி தெரியும். We have read about them. அவர்களை குறித்து படித்திருக்கிறோம். We have heard about them. அவர்களை குறித்து But we கேள்விப்பட்டிருக்கிறோம். have never seen them. ஆனா அவங்களை பார்த்ததே கிடையாது. That is not knowing them. அது அவர்களை அறிந்திருக்கிற அறிவு கிடையாது. What is knowing them? அப்ப அவரை We அறிந்திருக்கிறோம் have என்றால் seen them personally, அவர்களை தனியா சந்தித்து shaken hands with them, அவரோட கை குலுக்கி இருக்கோம். talked with them, அவரோட பேசி had இருக்கிறோம். fellowship with them. அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். How will you know Jesus? இயேசுவை எப்படி நீங்க You அறிந்திருக்கிறீர்கள்? will know Jesus by spending time with him. நீங்கள் அவரோட நேரத்தை செலவழிக்கிறதின் மூலமா, You will know about Jesus by reading about him. அவரை குறித்து வாசிக்கிறதின் மூலமா, You will know Jesus by walking with him. அவரோடு கூட நீங்கள் நடக்கிறதின் மூலமா, You will know Jesus by talking to him. அவரோடு கூட நீங்கள் பேசுவதின் மூலமா, Are we spending that kind of a quality time with Jesus? அப்படிப்பட்டதான ஒரு தரமான நேரத்தை ஆண்டவரோட செலவழிக்கிறோம். If we spend that kind of a time, அப்படி தரமான நேரத்தை then I செலவழிக்கிறோம். can say, நீங்கள் சொல்ல, I am a Christian நான் ஒரு கிறிஸ்தவன், because I know my Jesus. ஏனென்றால் எனக்கு இயேசு என்றால் யார் என்று தெரியும். You know, Paul said, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி I சொன்னார், know in whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். Hallelujah. Hallelujah. Job said, யோபு சொன்னார், I know my Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை I அறிவேன். know Jesus. இயேசு எனக்கு தெரியும். Can you say with me? என்னோட கூட சேர்ந்து I know சொல்லுங்க. Jesus. எனக்கு இயேசுவை தெரியும். Hallelujah. Hallelujah. நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். இயேசுவை கையை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். I know Jesus. எனக்கு இயேசுவை அறிந்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. And what do you do? நீங்க என்ன செய்யணும்? அந்த அறிவிலே வளரணும். அந்த அறிவிலே வளர வேண்டும். See, you cannot just stop growing. நீங்கள் அந்த வளர்ச்சி அப்படி நிறுத்திட A முடியாது. man's growth is there until he dies. அவன் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அவன் மரணம் அடையும் வரையிலும் அது But இருக்கிறது. according to science, அறிவியல் பூர்வமா செத்து போன பிறகும் கூட, செத்து போன உதைக்கப்பட்ட பிறகும் கூட உதைக்கப்பட்ட பிற்பாடு முடியும் நகமும் வளருமா? முடியும் நகமும் வளருது. Even after his death. அவன் மரணத்துக்கு பிற்பாடு கூட. That means the growth is a process. அந்த வளர்ச்சி என்பது ஒரு பெரிய தொடர்ச்சியாக Growth does not stop anywhere. இந்த வளர்ச்சி மரணம் வாழ்க்கையினுடைய எந்த
எல்லையில நின்று and the growth keeps on going. அந்த வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கணும். We have dedicated 2 beautiful babies today. இன்றைக்கு 2 அருமையான பிள்ளைகளை பிரதிஷ்டித்தோம். Now imagine that the babies do not grow. இந்த குழந்தை வளரவே இல்லனா கொஞ்சம் What will Brito and Preeti do? அந்த பிரிட்டோ சகோதரர் பிரிட்டோ பிரீத்தி என்ன நினைப்பாங்க? What will Pradeep and Bharati will do? பிரதீபம் பாரதி அவர்கள் என்ன ஐயோ நினைப்பாங்க? என் குழந்தைக்கு ஒண்ணும் வளரவில்லை, என்னாச்சோ? வளரலையே. They will want to go to the doctor, உடனே மருத்துவரிடத்துல போவார்கள், saying my child is not growing. என் குழந்தை இன்னும் வளர்ச்சி அடையல. That means if you and I are not growing in our Christian life, நீங்களும் நானும் கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர்ச்சி அடையல. it's about time to go to the doctor Jesus and find out why I am not growing. நான் ஏன் இன்னும் வளரவில்லை என்று சொல்லி மருத்துவராகிய இயேசுவிடத்திலே போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். Hallelujah. You need to be growing continually. நீங்கள் தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சியில் இருந்து கொண்டே இருக்கணும். What will you be growing in? நீங்கள் எதிலெல்லாம் வளரணும்? Grow in grace இயேசு கிறிஸ்துவின் கிருபையில and in the knowledge of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே. If you are not growing in grace, இந்த கிருபையிலே நீங்க வளரலன்னா, if you are not growing in the knowledge of our Lord and Savior, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அறிகிற அறிவிலே வளரலன்னு சொன்னா, then I cannot call myself a Christian. நான் என்னை ஒரு கிறிஸ்துவன் என்று அழைத்துக் கொள்ள முடியாது. It does not matter what my position in the church. இந்த ஆலயத்திலே என்னுடைய நிலை அந்தஸ்து எதுவா இருந்தாலும், It does not matter how long I have been preaching the gospel. எந்த சுவிசேஷத்தை எத்தனை வருஷமா நான் பிரசங்கித்துக் If I கொண்டிருந்தேன், do not grow, நான் வளர்ச்சி அடையவில்லை என்றால், then I cannot call myself a நான் Christian. என்னை கிறிஸ்துவன் என்று அழைத்துக் கொள்ள முடியாது. Hallelujah. ஹalleluya. என்னோட சென்ஸ் சொல்லுவீங்களா? நான் வளருகிற கிறிஸ்தவன். ஆமென். நான் கிருபையிலே வளருகிறவன். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருகிறவன். ஆமென். Number 3, மூன்றாவதாக, not only that you grow, நீங்கள் வளர்ச்சி அடைகிறது மாத்திரமல்ல, as you grow, நீங்கள் வளருகிற வேளையிலே you need to be dressed properly. நீங்கள் சரியான உடுப்பு உடுத்திருக்கணும். In Isaiah 61 and 10, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61:10 this is what we read. அங்க இப்படியாய் I சொல்லப்பட்டது, will greatly rejoice in the Lord and கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். my soul shall be joyful in my God. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து For இருக்கிறது. he hath clothed me with the garments of salvation. ஏனென்று கேட்டால் அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, He hath covered me with a robe of righteousness. நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். As a bridegroom decketh himself with ornaments, and as a bride adorneth herself with her jewels. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக, Here is a man or a woman. இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. They are clothed with the garments of salvation, இரட்சிப்பின் வஸ்திரங்களினாலே உடுத்துவித்தவர்கள், covered with the robe of righteousness, நீதியின் சால்வையினாலே தரிப்பிக்கப்பட்டவர்கள், a bridegroom's ornaments, அவர்களுடைய மணவாளனுடைய அலங்க ஆபரணங்கள், and a bride's jewels. மணவாட்டியினுடைய நகைகள். That means he has been decorated அதோட அர்த்தம் என்ன கேட்டால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் with the gifts of God. தேவனுடைய வரங்களினாலே. Oh, hallelujah. ஹalleluya. Hallelujah. God has given gifts to everyone. தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் கிருபைகளை கொடுத்தார். Otherwise, அல்லது if we do not have those gifts, அந்த வரங்கள் நமக்கு இல்லை என்று சொன்னால், தேவனுடைய கிருபை வரங்களால் நாம் அணியப்படாவிட்டால், தேவனுடைய கிருபாவரங்களால் நாம் அலங்கரிக்கப்பட, we are naked people. நாம் நிர்வாணிகளாய் இருப்போம். But God wants to decorate us with the clothes of salvation. தேவனாகிய கர்த்தரோடு நம்மை இரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே அலங்கரிக்க விரும்புகிறார். Covered us with the robe of righteousness. நீதியின் வஸ்திரங்களினாலே நம்மை சால்வையை போட்டு விரும்புகிறார். These are the things that God covers us with. இதை எல்லாவற்றையும் வைத்து தான் கர்த்தர் நம்மை மூடுகிறார். God adorns us with gifts of the Holy Spirit. பரிசுத்தாவின் வரங்களினாலே நம்மை அலங்கரிக்கிறார். God gives us the authority over the evil things. தீமையான பொல்லாப்பின் மேல் நமக்கு அதிகாரம் செலுத்த Now these are the things that you are adorned with. இதுதான் உங்களுடைய அலங்காரமாய் இருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல், நீதியின் சால்வை இல்லாமல், நீதியின் சால்வை இல்லாமல், கிருபை வரங்கள் இல்லாமல், வரங்கள் இல்லாமல், தேவனுடைய அதிகாரங்கள் இல்லாமல், தேவனுடைய அதிகாரங்கள் you இல்லாமல், just cannot call yourself a Christian. நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறதுல அர்த்தம் இல்லை. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நான் இன்னைக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரயோஜனமா இருக்குதா? ஆமென். Amen. ஆமென். I am telling you, giving you a message this morning as to who
is a Christian. கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதை குறித்ததான வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. ரட்சிக்கப்படாதவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆமென். ஆமென். மறுபடியும் பிறக்காதவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. மறுபடியும் பிறக்காதவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. வளராம குழந்தையாவே இருக்கிறவங்க கிறிஸ்தவம் கிடையாது. வளராமல் குழந்தையாகவே இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. வஸ்திரம் இல்லாதவன் கிறிஸ்தவம் கிடையாது. வஸ்திரம் இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள். Hallelujah. Hallelujah. Now these are the things as the Holy Spirit gives to you this morning. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அப்படியே அந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். May God help you to be called a Christian. நீங்கள் ஒவ்வொருவரையும் தம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கத்தக்க தகுதியை கர்த்தர் நமக்கு தருவார். Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது ஆலயத்தை விட்டு நீங்கள் போகும் எப்போதும் ஆலயத்துக்கு வந்துட்டு போற ஆளா இருக்க கூடாது. எப்போதும் வந்து போகிற ஆளா இருக்க கூடாது. கர்த்தர் சொன்னபடி உள்ள கிறிஸ்தவளாய் இந்த இடத்தை விட்டு போக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் சொன்னபடி ஒரு கிறிஸ்தவளாய் இந்த ஆலயத்தை விட்டு போக. I need to go very fast because I need to mention all these things. இவைகள் எல்லாவற்றையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது Then we அவசியம். have the communion as well. திருவிருந்து நமக்கு இருக்கிறது. அதாக வேகமாய் செல்லும். Number 4. நான்காவதாக, It's not only enough to have this salvation, இந்த ரட்சிப்பு மறுபடி பிறந்த அனுபவம் இருந்தால் the போதாது. growth வளர்ச்சி இருந்தால் and போதாது. the dress. அந்த வஸ்திரம் இருந்தாலும் போதாது. Number 4. நான்காவது, You need to have a life that is radiant. அது பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Matthew chapter 5 and 16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி The word of சொல்கிறது. God says, வேத வசனம் let சொல்கிறது. your light so shine before men இப்படியாக உங்கள் வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க that கடவுது. they may see your good works and glorify your Father which is in heaven. எப்படி என்று கேட்டால் உங்கள் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். How will you show that you are radiant to the உங்க people? பிரகாசம் எப்படி மனுஷர்களுக்கு முன்பாடி பிரகாசிக்கணும் தெரியுமா? By doing that they may see your good works. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை முதலாவது காண வேண்டும். A person who calls himself a light, தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் he is full of good works. அவன் நல்ல கிரியைகளை உடையவன். அவனுக்கு கெட்ட வேலைகள் ஒண்ணும் கிடையாது. அவன் கெட்ட வேலை ஒண்ணும் He கிடையாது. is full of good works. அவன் முழுவதும் நற்கிரியைகள். And who will see the good work? யார் அந்த நற்கிரியை பார்க்கணும் தெரியுமா? Let your light so shine before men மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள் நற்கிரியைகள் that they may see your good works. உங்கள் நற்கிரியைகளை அவர்கள் காண வேண்டும். And what happens when they see good works in you? அப்படி உங்கள் நற்கிரியைகளை அவர்கள் காணும் பொழுது What will happen? என்ன நடக்கும்? They will glorify God. அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். That means அதோட அர்த்தம், if you are not of good works, நீங்கள் நல்ல கிரியைகள் இல்லாவிட்டால் உன்னுடைய செயல்கள் மோசமானதா இருக்குமானால், செயல்கள் மோசமா உன்னுடைய இருக்கும். பேச்சு மோசமானதா இருக்குமானால், உன்னுடைய கிரியைகள் மோசமா இருக்குமானால், they will not glorify God தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள். through your life. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக You are bringing defame or to God. உங்கள் தேவனுடைய நாமத்துக்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. நான் இன்னைக்கு கேட்கிறேன், என்னையும் உங்களையும் தான். நான் பேசுற பிரசங்கெல்லாம் நீன்ற பிரசங்கம் கிடையாது. நாம். Amen. Hallelujah. Hallelujah. நான் இன்னைக்கு கேட்கிறேன், நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம்? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய அன்பு எல்லாம் எப்படி ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறதா? If we are not doing that, அப்படி ஒருவேளை நம்ம செய்யாவிட்டால், if we do not live a life that is of radiance, அல்ல பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லாமல் இருக்குமானால், then there is no point in calling ourselves a Christian. அப்படிப்பட்டவர்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறதிலே ஒரு If our life is radiant life, என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதா இருக்கு, I don't have to call myself a Christian. நான் என்ன கிறிஸ்தவன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. Others will look at me and say he is a Christian. என்ன பார்த்து மற்றவர்கள் சொல்வார்கள் அவன் ஒரு கிறிஸ்தவன் என்று Hallelujah. சொல்லி. Hallelujah. Do people say that about you? ஜனங்கள் உங்களை குறித்து அப்படி சொல்றாங்களா? Next one. அடுத்தது, I want you to read Matthew 7 and 24. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். The word of God says, வேத வசனம் சொல்லுகிறது, therefore whosoever heareth these things saying of mine ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு and doeth them, இவைகளின்படி I செய்கிறவன் will liken him unto a wise man which built his house upon a rock. அவனை கன்மலையில் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். Character building is another beautiful thing of being a Christian. கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனுடைய அடுத்த முக்கியமான குணாதிசயம் தன் குணநலன்களை அவன் கட்டுகிறவன். How do we build our character? நம்முடைய சுபாவங்களை எப்படி கட்ட முடியும்? We do not have good character within ourselves. நமக்குள்ளே நல்ல சுபாவங்கள் கிடையாதுதான். Because the word of God says, என்ன வேத வசனம் சொல்லுது, all have sinned against God and become short of the glory of God. எல்லாரும்
பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். There is not one good person, no, not one. நீதிமான் இல்லை, ஒருவனும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. That's what the Bible says. அதுதான் வேதம் சொல்லுது. Everyone has sinned against God and become short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். So what are we going to do now? இப்போ நாம என்ன செய்கிறோம்? We live according to God's word. நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி The நடக்கிறோம். Bible says, வேதம் சொல்லுகிறது, whosoever heareth these sayings of mine நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு and doeth them. இவைகளின்படி வாரம் பிரசங்கம் கேட்கிறவங்க கிடையாது. வாரம் பிரசங்கம் கேட்கிறவங்க நம்ம எல்லாம் பிரசங்கம் கேட்கிறவங்க தான். பிரசங்கம் கேட்கிறவங்க We not only listen to word of God வாரம் பிரசங்கம் கேட்கிறவங்க மாத்திரம் கிடையாது. Some of us listen to word of God almost every day. ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கிறோம். And when you turn on the television, there are word of God. தொலைக்காட்சி திருப்பினா தேவ வசனம். If you turn on to the YouTube, there are number of messages. YouTube என்கிற சமூக வலைத்தளத்தை திருப்பினா நிறைய எங்க பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டு புளிச்சு போச்சு. பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டு அவர் பிரசங்கத்தை கேட்போம், இவர் பிரசங்கத்தை கேட்போம். There are quite a number of messages available on YouTube. YouTube என்கிற சமூக வலைத்தளத்தில் இப்படி But the Bible says ஆனால் வேதம் it is not sufficient to listen to God's இந்த word. வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரம் போதாது. That will not build you up. அது உங்களை கட்டுவிக்காது. But what will build you? ஆனா உண்மையிலே கட்டுவிக்கிறது Whosoever heareth these sayings of mine வார்த்தைகளை கேட்டு and doeth them, அவைகளின்படி செய்கிறவன் I will liken him unto a wise man which builds his house upon a rock. அவனை யாருக்கு நான் ஒப்பிடுவேன் என்று கேட்டால் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ளவன். A man who builds his house like that. அப்படிப்பட்டவன் தான் அப்படி ஒரு மனுஷன் வீட்டை கட்டுகிறான். Each one of you are building a house. நாம் ஒவ்வொருவரும் நம்ம வீட்டை கட்டி இருக்கிறோம். When your house is being built, அப்படி உங்கள் வீடு கட்டப்படும் பொழுது built according to what you have listened and heard about God. தேவனை குறித்து நீங்கள் கேட்டிருக்கிற பிரகாரம் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்து வளர்ந்தால் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய everyone will have problems. ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும். There will be great winds will come. பெரும் காற்று வரும். High waves will rise up. பெரிய அலைகள் உயர எழும்பும். And the wind will just hit your house and your life several times. அந்த காற்று சுவரின் மேல் மோதி அடிக்கும். But if your life is built upon God's word, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குமானால் by doing God's word, தேவனுடைய வசனத்தின்படி I செய்கிறவர்கள் promise you by the word of God, வேத வசனத்திலிருந்து நிச்சயமாய் சொல்லுகிறேன். let the wind may blow, எத்தனை தான் காத்து வரட்டுமே, let the waves may come, ஒருவேளை எத்தனை தான் உயரமான அலைகள் வரட்டுமே, and whatever happens, என்ன நடந்தாலும் hallelujah, hallelujah, your house will stand. Your house will stand. There is only one way of having your house stand. உங்கள் வீடு நிலைத்து நிற்கணுமானால் ஒரே ஒரு வழிதான். There is no other way. வேற வழி கிடையாது. Read the word. வேத வசனத்தை வாசி. Hear the word. கர்த்தருடைய வார்த்தையை கேள். Walk according to the word. அதின்படி செய்யுங்கள். சிலருக்கு பிரசங்கம் நல்லா பண்ண தெரியும். நான் உள்பட தான் சொல்றேன். பிரசங்கம் சிலருக்கு நல்லா பண்ண தெரியும். பிரசங்கம் பண்ற மாதிரி நடக்குறோமா? பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் கேட்கிற மாதிரி நடக்குறோமா? பிரசங்கத்தை கேட்கிற மாதிரி Every week such a beautiful Bible teaching are given in this church. ஒவ்வொரு வாரம் வேத வகுப்பிலே நல்ல வசனம். I am asking this question. இந்த காலைவேளை உங்களை பார்த்து Those who listen to this Bible teaching, அந்த வேத பாட வகுப்பிலே are you walking according to it? அந்த வசனத்தின்படி If நடக்கிறோம். you don't walk according to it, அதன்படி நடக்காட்டால் I don't care how many pages you write so beautifully. நீங்க எத்தனை பக்கத்தை பக்கமா I don't care how many times you listen to it or read it and make it by heart. எத்தனை மாட்டி அந்த வசனத்தை கேட்டு மனப்பாடமே பண்ணாலும் Your life will not be built. உங்களுடைய வாழ்க்கை அது பிரகாசமாய் Hallelujah. Hallelujah. I thank God for the Bible teaching. இந்த வேத பாட வகுப்புக்காக But if you are not going to walk according to what you listen, நீங்க கேட்ட பிரகாரம் நடக்கலன்னு ஒரு சொன்னா சின்ன காத்தடிச்சுனா கீழே விழுந்துருவேன். சின்ன காத்தடிச்சா Because I see it with my eyes. ஏன்னா கண்ணால காத்தடிச்சு கீழே விழுற நிறைய பேர் நான் பார்க்கிறேன். காத்தடிச்சு கீழே விழுகிற நிறைய மழை பெஞ்சா விழுந்துறேன். மழை பெஞ்சா விழுந்துரும். ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. Why? ஏன் தெரியுமா? Because you are not walking according to what you preach or what you listen to. பிரசங்கம் பண்ணுகிறபடியோ அல்லது கேட்கிறபடியோ நடக்காததுதான். Christian life is not கேட்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை கேட்கிற வாழ்க்கை மட்டும் கிடையாது. Christian life is walking. கிறிஸ்தவ வாழ்க்கை அதின்படி தேவனுடைய வசனத்துல சொல்லி இருக்கு. வேத வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கு. அது பலத்திலே இருக்கிறது. Hallelujah. 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 Are you listening? என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? ஆமென். எனக்கு பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா அதனால தான் நான் அதை எழுதிட்டு வந்தேன். Hallelujah.
Amen. ஆமென். I read it. அதை நான் வாசித்தேன். I meditated it. அதை தியானித்தேன். It was useful to me. அது எனக்கு பிரயோஜனமா So I decided ஆகையாலே நான் whatever is useful to me, எனக்கு பிரயோஜனமானது it will be useful to the church. என்னுடைய சபைக்கு அது பிரயோஜனம். Hallelujah. Hallelujah. The church God gave me. கர்த்தர் இது எனக்கு சும்மா வந்துட்ட சர்ச் இல்ல. சும்மா வந்த சபை. This is the church God gave இதை me. கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை. Hallelujah. Hallelujah. And you are the people that God gave into my hands. என்னுடைய கரத்திலே கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. So it is my duty to see myself, to walk according to it, and then tell you to walk according to இந்த that. வசனத்தை நான் கேட்டு முதலாவது நான் நடக்கிறேன் என்று பார்த்து அதுக்கு பிறகு நடக்கும்படி I உங்களுக்கு know in my life I've gone astray. நான் கர்த்தர் என் வாழ்க்கையில வழி விலகி போனது உண்டு, எனக்கு தெரியும். வழி விலகி போனது உண்மைதான் தெரியும். பட் வழி விலகி போயிட்டே இருந்தா நான் வீட்டு கட்ட முடியாது. வழி விலகி போயிட்டே இருந்துச்சுன்னா கட்ட முடியாது. நீயும் நான் வழி விலகாதபடி காத்துக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒத்தாசை செய்வதாக. இனி வழி விலகாம காத்துக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒத்தாசை பண்ணும். Hallelujah. Hallelujah. I've got so many things to say. நிறைய But சொல்ல எத்தனை 9 மணிக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியும் சொல்லி முடிச்சறேன். 9 மணிக்குள்ள எவ்வளவு சொல்ல முடிச்சு. And if I do not finish I will continue it. அல்லது முடிக்க முடியலனா தொடர்ச்சியா அதை சொல்லுவேன். Because we have the communion. ஏனென்றால் இன்னைக்கு திருவிருந்து இருக்குது. Hallelujah. 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 So for reading and doing God's word will build our character. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதின்படி செய்கிறது நம்முடைய சுபாவத்தை கட்டுகிறது. Hallelujah. Hallelujah. The next one. அடுத்த காரியம் Luke 24 and 32. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆவது. I am talking about what is Christianity. கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று சொல்லி உங்களோட And பேசி. let me say it again. I spoke this word 4.5 years ago in this church. மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த வசனத்தை 4.5 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஆலயத்தில். Now what is the reason for repeating it? அதை மறுபடியும் சொல்லுகிறது காரணம். Because there is a need for us to just follow it again. திரும்பவும் அதை பின்பற்ற வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுள்ளது. Hallelujah. Hallelujah. ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொன்னா ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப அது சொல்றது அந்த அளவுக்கு முக்கியம்னு அர்த்தம். அது அந்த அளவுக்கு மிக முக்கியமான அர்த்தம். Hallelujah. Hallelujah. So these words are very important. இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியம். Luke 24 and 32 says, லூக்கா 24:32 சொல்கிறது. and they said one to another, அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, did not our heart burn within us while he talked with us by the way and while you opened to us the scriptures? வழியிலே அவன் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியலையா? கொழுந்து விட்டு எரியவில்லையா? எப்ப நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது? எப்போ நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது? சும்மா நிக்கும் போது இல்ல. சும்மா நிக்கும் போது. அவர் செத்து போயிட்டார் அடக்கம் பண்ணிட்டார்னு இருக்கும் போது இல்ல. அவர் செத்து போயிட்டார் அடக்கம் பண்ணிட்டார் என்பது 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. சிலர் சொல்றாங்க உயிரோட எழும்பிட்டார்னு. சிலர் உயிரோட எழும்பிட்டாங்க. ஆனா இந்த 2 பேருக்கு அப்படி தெரியாது இன்னும். இந்த 2 பேருக்கு அந்த அனுபவம் இன்னும் தெரியாது. தெரியாது. Because they were going from Jerusalem to Emmaus. ஏனென்றால் எருசலேமை விட்டு எம்மாவூர் கிராமத்துக்கு போறாங்க. They left the city of life and going into the city of confusion. ஜீவ சபையை விட்டு இடத்தை பட்டணத்தை விட்டு குழப்பத்தின் ஒரு கிராமத்துக்கு போறாங்க. That is where they are going. அந்த இடத்துக்கு தான் போறாங்க. But when they were walking toward the city of confusion, ஆனால் அந்த குழப்பம் என்கிற அந்த பட்டணத்துக்கு அவங்க போகிற வழியிலே Jesus came and joined them. இயேசு அவங்க பிரயாணத்திலே Let me tell you, நான் உங்களுக்கு சொல்றேன். anytime you leave the city of life இந்த ஜீவனுள்ள பட்டணத்தை விட்டு எப்பெல்லாம் போறீங்களோ and walk toward city of confusion, அந்த குழப்பம் என்கிறதான ஊருக்கு போகிற வழியிலே Jesus will not let you do that. இயேசுநாதர் அந்த ஊருக்கு போகிறதுக்கு உங்களை He அனுமதிக்க will மாட்டார். come and join you. அந்த பிரயாணத்திலே அவர் வந்து சேர்ந்து My கொள்வார். children are leaving the city of life and going to city of confusion. என் பிள்ளைங்க இந்த ஜீவ பட்டணத்தை விட்டுட்டு குழப்பத்துக்கு போறாங்களே, I will not allow them. அவங்க அப்படி அனுமதிக்க I will மாட்டேன். come and join நான் them. அவங்களோட சேர்ந்து கொள்வேன். Hallelujah. Hallelujah. அங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு அவர் வந்து சேர்ந்து பேசிட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. Hallelujah. Hallelujah. அவர் போன பிறகு அவர் போன பிறகு இவங்க 2 பேர் பேசுறாங்க. இவங்க 2 பேர் Hallelujah. Hallelujah. அவர் வந்து நம்மோட பேசின போது, அவர் வந்து நம்மோடு பேசின போது, வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின வேத போது, வாக்கியங்களை எல்லாம் விளக்கி காட்டின நம்முடைய இருதயம், நம்முடைய they இருதயம் have become one heart. இப்போ ஒரே இருதயம் ஆயிடுச்சு. They were not 2 hearts anymore. 2 பேர் இருதயம். There were not 1,000 hearts anymore. நீங்க ஆயிரக்கணக்கான இருதயம் கிடையாது. They are just one heart. ஒரே இருதயம். I want to tell you, நான் உங்களுக்கு the சொல்றேன், church needs to be with one heart. சபை ஒரே இருதயத்தோட அவனை பத்தி இங்க சொல்றது, இவனை பத்தி அங்க சொல்றது, என்னது ஒரு காட்டி கொடுக்கிறது, இதெல்லாம் சபையில இருக்க கூடாது. மற்றவர்கள் புறங்குற சபையில் இருக்கு. எங்க போனாலும் எங்கே போனா உங்க சபையை பத்தி கேட்டா, எங்க சபை எப்படிப்பட்ட சபைன்னு சொல்லி நீ சொல்லணும்னு கேட்டா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற சபை. உன் சபையை பத்தி நீயே கேவலமா அடுத்தவங்க போய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை பத்தி நீங்க அடுத்தவங்க போயிட்டு கேவலமா பேசக்கூடாது. உன் புருஷனை பத்தி அடுத்தவங்க கேவலமா பேசக்கூடாது.
உன் மனைவியை பத்தி நீ அடுத்தவன்கிட்ட கேவலமா பேசக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட சபை, உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், இதையே அடுத்தவங்கிட்ட போய் சீப் பண்ற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தீங்களா? இன்னையிலிருந்து நான் சொல்றேன், அது கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு பிடிக்காது. Because God has given you this church. ஏன்னு கேட்டா உங்களுக்கு சபையை கொடுத்தவர் God has given you a family. குடும்பத்தை கொடுத்தவர் கர்த்தர். God has given you something. உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தவர். இவங்களை பத்தி நீ மத்தவங்கள தூத்தி தெரிஞ்சியானா? இவங்களை பற்றி மற்றவர்கிட்ட தூட்டி தெரிந்தா? உன் பல்ல குத்தி நீ மோந்து பார்க்கிற நாத்தம் பிடிச்ச வாழ்க்கை உன் வாழ்க்கை. உங்கள் பல்லை குறித்து நீங்களே முகந்து பார்க்கிற நாற்றம் பிடித்த வாழ்க்கை. யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பத்தி, நம்முடைய குடும்பத்தை பத்தி, அடுத்தவங்கிட்ட பத்தி தீதா பேசி இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை பற்றி மற்றவர்கிட்ட தீமையா கீழ்த்தரமா பேசி இருக்கிறோம். நம்ம சபையை பத்தி, நம்ம பாஸ்டரை பத்தி, நம்ம பாஸ்டர்மாவை பத்தி, அவங்கள பத்தி, இவங்களை பற்றி எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசி இருக்கிறேன். எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசி. You cannot call yourself a Christian. அப்படி செய்கிறவர்களானால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ள. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குடும்பம். We have a fellowship. நமக்கென்று ஒரு ஐக்கியம். We have a fellowship. நமக்கு ஐக்கியம் இருக்கிறது. We have a fellowship. நமக்கு ஐக்கியம் இருக்கிறது. நமக்குள்ள ஒரு இருதயம், ஒரு இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் வேத வாக்கியங்களை நமக்கு சொன்னபோது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? கொழுந்து விட்டு எரியவில்லை. உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா? கொழுந்து இருதயம் பச்சை தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கா? பச்சை தண்ணி ஊத்துன மாதிரி. அல்லேலூயா. சபை கொழுந்து விட்டு எரியட்டப்பா. கொழுந்து விட்டு எரிய. இருதயம் எல்லாம் சேரட்டப்பா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. 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 Oh, glory to God. இன்னும் 1 2 3 4 5 6 7 8 9 காரியம் இருக்கு. So this message will continue. தொடர்ச்சியாய் நாம் பார்ப்போம். Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தி தொடரும். இந்த செய்தி தொடரும். Hallelujah. Hallelujah. என்னன்னு கேட்டா we need to go to the communion. நாம் திருவிருந்துக்கு போக வேண்டியிருக்கிறது. இப்போ நான் 6 காரியம் சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு 6 காரியங்கள். I will just tell you what we have told. 6 காரியங்கள் என்னன்றதை உங்களுக்கு ஞாபகம். What are the things that I have told you? நான் அந்த கிறிஸ்தவன் என்று சொன்னால் Christianity is new birth. கிறிஸ்தவம் என்பது மறுபடியும் பிறத்தல். Hallelujah. 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 கிறிஸ்தவன் என்ன அர்த்தம்? மறுபடியும் பிறக்குதல். Christian is a growth. கிறிஸ்தவம் என்பது ஒரு வளர்ச்சி. Christianity is being dressed up. கிறிஸ்தவம் என்பது உடுத்துவித்துக் கொள்ளுதல். Hallelujah. Hallelujah. Christianity is radiant life. கிறிஸ்தவம் என்பது பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை. Christianity is character building. கிறிஸ்தவம் என்பது குணம் கட்டுவித்துக் கொள்ளுதல். Christianity is fellowship. கிறிஸ்தவம் என்பது ஐக்கியம். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா, இதெல்லாம் இல்லைன்னு நான் பாஸ்டர்னு என்ன பாஸ்டர்னு சொல்லி கூட கூடாது. நான் பாஸ்டர்னு என்ன சொல்லிக்கிறேன். நீங்க உங்களை பார்த்து விசுவாசின்னு சொல்லி கூட கூடாது. நீங்களும் உங்களை விசுவாசிகள் ஆனா கர்த்தர் அதுக்கு அழைக்கல. ஆனா அப்படி கர்த்தர் அழைக்கல. கர்த்தர் பாஸ்டர் அழைச்சிருக்காரு. கர்த்தர் பாஸ்டர் அழைச்சிருக்காரு. உங்களை விசுவாசின்னு அழைச்சிருக்காரு. விசுவாசிகளை அழைத்திருக்காரு. கேட்டதின்படி நடக்க. கேட்டதின்படி நடக்க. தேவனாய கர்த்தர் உதவி செய்வார். தேவன் உதவி செய்வார். ஹalleluya. 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 இதெல்லாம் செய்திருந்தா இந்த பந்தியில கலந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதை செய்திருந்தா பந்தியில கலந்து கொள்வது மிக எளிமையான ஒன்று. நான் மறுபடியும் பிறந்தவன். ஹalleluya. நான் உடுத்தி இருக்கிற நீதி வஸ்திரம் உடுத்தி. நான் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறவன். ஹalleluya. ஹalleluya. நான் பிரகாசிச்சிட்டு இருக்கிறேன். நான் பிரகாசிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். என்னுடைய கேரக்டர் நல்லா கட்டப்பட்டு வருகிறது. எத்தனை காத்து அடிச்சாலும் வசனத்தின் நிமித்தமாய் நான் கட்டப்பட்டு வர்றதுனால எதுவுமே என்ன அசைக்காது. என்னுடைய குணங்கள் கட்டப்பட்டிருக்கிறபடினால எது வந்தாலும் அசையாது. நல்ல ஐக்கியம் எனக்கு இருக்கு. நல்ல ஐக்கியம் இருக்கு. என் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. இப்படி இருந்துச்சுன்னா இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமே இல்லை. இந்த மேஜைக்கு முன்னாடி வந்து நிக்க பயமே. அப்பம் கொடுக்கும்போது வாங்குறதுக்கு பயம் இருக்காது. அப்பம் கொடுக்கும்போது வாங்க பயம் இருக்காது. ரசம் கொடுக்கும்போது வாங்குறதுக்கு பயம் இருக்காது. ரசம் கொடுக்கும்போது வாங்க பயம் இருக்காது. ஹalleluya. ஹalleluya. Why? ஏன் தெரியுமா? Because ஏனென்றால் you yourself நீங்கள் express or reflect yourself as a Christian. ஒரு கிறிஸ்தவனாய் உங்களை நீங்களே இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறீர்கள். ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு பேர் சொல்ல முடியும் நான் கிறிஸ்தவன்? எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்ல முடியும்? நல்ல சொல்ல முடியுமா? ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்களா. நான் ஒரு கிறிஸ்தவன். என்னுடைய வாழ்க்கை நான் கிறிஸ்தவன் என்பதை பிரதிபலிக்கிறது. I am reflecting நான் பிரதிபலிக்கிறேன். the life of a Christian. கிறிஸ்தவ வாழ்க்கையை பிரதிபலிக்கிறேன். through my life. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய். ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துமா. Oh hallelujah. Oh hallelujah. Oh hallelujah. Thank you Jesus.
Thank you, Jesus. நன்றி இயேசு. இதில் ஏதாயிலும் பகுதியில் உங்களுக்கோ எனக்கோ குறைவு இருக்குமானா, if you lack in any area of this, நான் சொல்லப்பட்ட இந்த எந்த பகுதிகளிலாகிலும் ஏதாவது குறை இருந்துச்சு, and you want God to touch you and make you the person that you need to be, நீங்கள் இருக்க வேண்டிய கிறிஸ்தவனாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை தொட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால், just wherever you are, நீங்கள் இருக்கிற இடத்துல கையை மட்டும் உயர்த்தி காட்டுங்க. கையை மட்டும் உயர்த்தி ஆண்டவர் உங்க கையை பார்க்கட்டும். ஆண்டவர் உங்களுடைய கைகளை ஹalleluya, ஹalleluya. அவர் உங்க கையை பார்க்கட்டும். அவர் உங்கள் கையை பார்க்க, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க நான் சரி இன்னும் வளர வேண்டிய காரியம் இருக்கு, இன்னும் வளர வேண்டிய காரியம் இருக்குது, நான் நடக்க வேண்டிய தூரம் இருக்கு, நான் நடக்க வேண்டிய தூரம் இருக்கு, பிள்ளைகள் அறிஞ்சிருக்கிறாங்க, பிள்ளைகள் அறிந்திருக்கிறாங்க, I am going to help them, நான் அவர்களுக்கு உதவி செய்ய போறேன், and he will come and help you. அப்படி சொல்லி அவர் வந்து உதவி If செய்வார். you are walking from city of life to city of confusion, ஒருவேளை இன்றைக்கு ஜீவ பட்டணத்தை விட்டுட்டு குழப்பத்துக்கு நேரா போறியா, God will not allow you to go there. கர்த்தர் அங்க போகிறதுக்கு உன்னை அனுமதிக்க He மாட்டார். will come and join you, அவர் உன் பிரயாணத்துல வந்து சேர்ந்துக்கிடுவார். because he does not want you to go to city of confusion. ஏனென்ற குழப்பத்தின் இடத்துக்கு போக அவர் விரும்புறதே You know கிடையாது. what happened என்ன நடந்தது தெரியுமா? after he spoke to them? அவர்கள் பேசின பிற்பாடு, அவங்க இருதயம் ஒண்ணா எரிஞ்ச பிறகு, அவங்களுக்கு இருதயம் எழுந்த the பிற்பாடு, Bible even does not even say if they had their lunch or not. அவங்களுக்கு அந்த ஆகாரம் சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு கூட சொல்லல. அந்த அப்பத்தை எடுத்து கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது அவர் காணாம போயிட்டாரு. அப்பத்தை எடுத்து கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது காணாம போயிட்டாரு. So I do not know, and the Bible does not say if they had their lunch or not. அவர்கள் அந்த அப்பத்தை சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு வேதம் ஒண்ணும் சொல்லல. But the Bible says ஆனா வேதம் இந்த காரியம் சொல்லுது. immediately they got up from there. உடனடியாய் அவர்கள் எழுந்து குழப்பத்தின் பட்டணத்திலிருந்து ஜீவ பட்டணத்துக்கு புறப்பட்டார்கள். குழப்பத்தின் பட்டணத்திலிருந்து ஜீவ பட்டணத்துக்கு திரும்ப புறப்பட்டார்கள். Hallelujah. 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 Come on, keep your hands raised. எல்லாரும் தொடர்ந்து கரங்களை உயர்த்தி, யாரெல்லாம் கை உயர்த்தினீங்களோ யாரெல்லாம் கை உயர்த்தி, தயவு செய்து கை உயர்த்தி பிடிச்சிருங்க. கரங்களை உயர்த்தி பிடிச்சு பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதா, Hallelujah. Thank you. அடியனுக்கு இதை தந்த வார்த்தைகளை முது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் தந்ததை நீர் தந்த பிரகாரமாய் சொல்லி இருக்கிறேன். கர்த்தாவுடைய உள்ளங்களிலே கிரியை செய்வீராக, உள்ளங்களிலே கிரியை செய்வீராக. This will not offend anybody, but it will always help somebody, Lord. ஆண்டவரே, யாரையும் குற்றப்படுத்த காயப்படுத்தவால் அவர்களை கட்டுவிக்கிறதுக்காக இது கட்டுவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். தேவன் கட்டுவீராக, தேவன் கட்டுவீராக, உடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. All the 6 things that have been mentioned, இன்றைக்கு சொல்லப்பட்ட 6 காரியங்கள், let them become an experience for everyone who has listened to them. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்கும் இந்த 6 அனுபவங்களின் அனுபவத்தை தருவீராக. Make the communion a blessing to them. அவர்கள் இந்த திருவிருந்தை ஆசீர்வதித்து தருவீராக. Those who serve communion, ஆண்டவரே, அதேபோல திருவிருந்து கொடுக்கிறவர்களை I pray that you will prepare them for this very specific and sanctimonious sacrament, Lord. ஆண்டவரே, இந்த தியாகமுள்ள பரிசுத்தமான இந்த காரியத்தை செய்கிறதுக்கு அவர்களையும் கர்த்தாவே தகுதிப்படுத்துவீராக. Bless every one of us. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Let there be fire in this church. இந்த சபையிலே ஒரு அக்கினி பரவட்டும். A fire of fellowship. அக்கினி, ஐக்கியத்தின் A அக்கினி. fire of oneness. ஒருமனப்பட்டின் ஐக்கினி. That will grow together. இணைந்து எல்லாரும் வளர்ச்சி அடைய In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம். Amen. ஆமென். Hallelujah. Oh, hallelujah.